மேற்கோள் ஏதுவை பார்த்தோம் இல்லையாம்மா? அசத்தாய் 2வது அதிகரணத்தில் என்னம்மா? அசத்தாய் உள்ள வண்ண பேதங்களை அசத்தென்று காண உலகாய் நிற்பது ஞானஸ்வரூபம் என்று உணரற்பாற்று அப்படின்னு அங்கே மேற்கோளையும் ஏதுவையும் உடம்போடு புணர்ச்சி சொன்னாரா இல்லையா? அதை ரெண்டையும் பிரிக்கிறோம். இப்படி மேற்கோளும் ஏதையும் உடம்போடு புணர்ச்சி எங்கே சொல்லியிருக்குது? வேற எங்கேயாவது சொல்லியிருக்காமா அப்படி? என்னம்மா? முதல் சூத்திரத்தில் எதை உடம்போடு புணர்த்திருக்காரு? ஏ தாய் சொல்லு தாய். ஆமாதான். எதுக்காமா? ஆமா, அவன் அவள் அது எனும் அவை என்ற அந்த காரிய பொருளுக்கான குறிப்பு ஏதுக்களை மேற்கோளான மூவினை உடைமையின் உலகம் ஒரு காரிய பொருள் இல்லையா? அது முத்தொழில் படுவது, முத்தொழில் படுவது என்பது மேற்கோள். அதுக்கு ஏது என்னது? இது அவன் அவள் அது என்று வேறு வேறு பிரிக்கப்படும் அவயவ பொருட்களுடையதாயும் சுற்றி அறியப்படுவதாயும் பலவாயும் கடமாயும் இருப்பதுங்கிற அதை குறிப்பால வெளிப்பட சொல்லாம குறிப்பால அவன் அவள் அது எனும் உலகம் என்று அதை உலகத்துக்கு அடையாக்கி, உலகத்துக்கு அடையாக்கி ஏதுவையும் உடன் கூறினார். இதெல்லாம் சொல்லணும் அப்படி. ஆனாலும் உங்களை சொல்லியிருக்கு மாதிரி ஞாபகம் இருக்கு இல்லையா? ஆமாம், அது அங்கே சொல்லியிருக்கார். 3ஆம் உறுப்பாவிலையும் சொல்லியிருக்கார் இல்லையா? எனவே உலகம் இலது என்றதின் ஆன்மா உள்ளது. இலது என்றது ஆன்மா உள்ளது, இலது என்றது இல்லையாம்மா? அதில் வேற வேற தனித்தனியாக சொல்லலை, அப்படித்தானே சொல்லியிருக்கிறாரு. அப்போ எங்கெல்லாம் அப்படி சொல்லியிருக்காருன்னு டக்குன்னு சொல்லணும். புரியுங்களா? சொல்லணும். எனவே நாம் இதை கடந்த வகுப்பில் பார்த்தோம். இந்த வண்ண பேதங்கள்ங்கிறதுக்கு வண்ணம்னு பார்த்தோம். அப்புறம் சுவர் மேலே, படிகத்தின் மேலே, சுவர் மேலே அப்படின்னு 2 விதமாக பார்த்தோம் இல்லையா? அப்புறம் அந்த இந்த மேற்கோளுக்கு இலக்கண குறிப்புகள் அதை பார்த்தோமா இல்லையா? இங்கே பாசம்ங்கிறது எதை குறிக்கிறாரு? காரிய பிரபஞ்சத்தை. இதை சொல்லக்கூடிய பாசம் என்பது என்னது? காரண பிரபஞ்சம் இல்லை, காரண பிரபஞ்சம்னா என்னது? அல்லாத அந்த காரணம், அதாவது நித்தப்பொருளாகிய பாசம், ஆணவம் கண்ணும் மாயங்கிற அந்த நித்தப்பொருளை பற்றிய பேச்சு இல்லை. இங்கே எதை சொல்றாரு? காரிய உலகு. என்ன சொல்றாரு? காரிய உலகு. அது 2 நிலையிலும் அசத்து. அசத்தாய் உள்ள அப்படிங்கிறது என்னது? அசத்தாய் அப்படிங்கிறது என்னது? அசத்தாய்ங்கிறது என்னதுமா? அசத்து ஆய். என்னடா நீ எதையும் யோசிக்காம சொல்லிய? இப்போ பாருங்க, அசத்து அப்படிங்கிறது நிலையில்லாதது. ஆய் என்பது என்னது? ஆய் என்பது ஆக்கச்சொல். எனவே செயற்கை. ஆய் என்பது என்னது? செயற்கை. உலகம் அந்த மாயை அது காரண நிலையில் இருக்கும்போது எப்போதும் நித்தமாக இருக்கும், மாறுபாடு இல்லாமல் இருக்கும். காரியப்படும் பொழுதுதான் அது பல்வேறு விதமாக காரியப்படுகிறது இல்லையா? அப்போ இந்த அசத்து ஆய், ஆய்ங்கிறது
அது செயற்கை. விளக்குதா? அப்போ உள்ள அப்படின்னா எப்போதும் அர்த்தம். இந்த காரிய நிலையில எப்போதும் அது எப்படி இருக்குது? அசத்தாய் தான். அப்போ அசத்தாய் உள்ளேன்னு சொல்லும்போது அந்த அசத்தாய் இருக்கிறது காரண நிலை காரிய நிலைன்னு ரெண்டு இருக்குது. இப்போ இங்கே சொல்றது காரிய நிலை இல்லையா? காரண காரிய ரெண்டு நிலையிலும் அசத்தா இருக்குது. சில பொருள் காரண நிலையில சத்தா இருக்கு, காரிய நிலையில அசத்தா இருக்கு. அதை பற்றி பேசலை. நாம் எதை சொல்கிறோம்? காரண காரியம் ரெண்டு நிலையிலும் அசத்தா இருக்கிற உலகம். விளக்குதா? இந்த அதனால தான் இந்த அதெல்லாம் எதுக்குள்ளே இருக்குது? இந்த சொல்லுக்குள்ளே இருக்குது. அசத்தாய் ஆயினாலே செயற்கை. அப்போ அது ஒரு காலத்தில் நீங்குது. உள்ள அசத்தால் தன்மை எப்போது அதுகிட்ட இருக்கும். விளக்குதா? அப்படி இருக்கிறது இந்த உலகம். அதனால அந்த காரிய உலகை இப்படி சொன்னார், அசத்தாய் உள்ளது. சரி, ஏது பொருளை உடம்போடு புணர்த்தி காட்டுவார். ஏது பொருளை உணர்வோடு புணர்த்தி காட்டுவார்னா என்னம்மா? ஏது பொருளை ஏது பொருளைன்னா ஏது பொருளை என்னம்மா? உலகம் அசத்து என்பதற்கான ஏதுவை காரணத்தை, உலகம் அசத்து என்பதற்கான காரணத்தை உடம்போடு புணர்த்து. அந்த உலகு என்று சொல்லும் போதே அந்த அதோட சேர்த்து உணர்த்து காட்டுவார். அது அசத்து என்பதை காட்டுவார். அசத்து என்பதை காட்டுவார். காட்டுவார்னா காட்டுதல். அப்போ காட்டுதலுக்கு என்ன செய்கிறாரு? பிரபஞ்சத்தை என்று சொல்லாது வண்ண பேதம் சொன்னார். அப்போ வண்ண பேதம்ங்கிறது என்னது? பேதம்னாலே அது அசத்துன்னு அதுதானே மாறுதுன்னு. வண்ண பேதம்ங்கிறது என்னது? தன்மை மாறுது. தன்மை மாறுது. வண்ண பேதம்ங்கிறது உருவகம். வண்ணம்ங்கிறது நிறம். அந்த நிறம்ங்கிறது என்னது? தன்மை. எதனுடைய தன்மை? இந்த காரிய உலகினுடைய தன்மை. அதனால பேதம்னு சொல்றதுனால அது பேதித்து நிற்பது, மாற்றம் உடையது அப்படின்னு. சரி, அதை சொல் பகாமை பொருட்டு உடம்போடு புணர்ச்சி. உடம்போடு புணர்ச்சியதன் காரணம் என்ன? சூத்திரங்களில் சொல் பகாமை பொருட்டு. பகாமின்னு என்ன? பல்காமை. என்னது? பகாமை பொருட்டுன்னா பகுத்து சொல்லலேன்னு சொல்லிக்கூடாது. பகாமைன்னு பல்காமை என்பது பகாமை என்றது. சொல்லு பல்காமைனா விரியாமை பொருட்டு. அதெல்லாம் எழுதிக்கணும், அதெல்லாம் மறந்துடும். பகுத்தல் என்பது வேறு, பல்குதல் என்பது வேறு. விளங்குதாமா? பகாமை என்பது பல்காமை என்பது பகாமைன்னு நிற்குது. பொருட்டு உடம்போடு புணர்த்தி வண்ணபேதங்கள் என உலகை உருவகித்தார். இங்கே சொல்லிட்டார். இப்போ வண்ணபேதம் என்பது உருவகம். உருவகம்னா என்னது? ஆமா, சொன்ன பிறகு நீங்க சொல்லுங்க. சரி, இவ்வளவு சந்தோஷமா இருக்கான், சொல்லுங்க. அது ஓமையை சொல்லுங்க. அது ஓமையை நான் கேட்கல. உருவகம்னா என்னன்னு கேட்கறேன். ஏமா ஓமைனா ஒப்பு இல்லையா? பொருளையும் ஒப்பையும் வேறு வேறாக நிறுத்தாது இல்லையா? இது போலன்னு சொல்லாம ரெண்டையும் ஒன்னாக்கிட்டா அது பேர் உருவகம். தனித்தனியா சொன்னா தனித்தனியா சொன்னா ஓமை.
தனியாக்காம ரெண்டும் ஒன்னாக்கிட்டா உருவகம். நிலவு போன்ற முகம் அப்படின்றோம். நிலவு போன்ற முகம் மதி. அப்போ மதியே முகமா இருக்கு, நிலவே முருகம் ஓமா இருக்கு அப்படின்னா அது உருவகம். நிலவே முகமா இருக்கு, நிலவு போல முகம் இருக்குங்கிறது வேற, நிலவே முகமா இருக்குன்னா அது உருவகம். விளங்குதா? அப்போ இதெல்லாம் நீங்க நல்ல இலக்கணத்தையும் தெரிஞ்சுக்கணும். அப்போ ஓமையில பொருள் சொல்றோம்லாமா, பொருளை விட ஓமை உயர்ந்ததா இருக்கணும். பொருளை விட ஓமை உயர்ந்ததை சொல்லணும். கீழாங்க போய் ஓமையை சொல்லக்கூடாது. இதேமா கொடையை பற்றி சொல்லணும், அதுக்கு ஓமை சொல்லணும். பாரி போல, கர்ணனை போல அப்படி சொல்லணும். உயர்ந்தவனை ஓமையா சொல்லணும். உருவகம்னா அவனே அப்படின்னு சொல்றது. நீ பாரியே அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது என்னது? உருவகம். விளங்குதாமா? அப்போ ரெண்டு பொருளும் இங்க ஒத்ததாயிருது. அவனை ஒத்தவன் ஆயிருதான் இல்லையா? அது உயர்ந்ததுக்கு. அப்போ அது டூப்ளிகேட்டிவ். தங்கம் போன்றது அப்படின்னா அது என்னது? அது ஓமை. தங்கம் போல இருக்குது அப்படின்னா ஓமை. அப்போ அதை விட குறையுதுன்னு அர்த்தம். தங்கமே அப்படின்னா ரெண்டு ஒண்ணு. வித்தியாசம் எவ்வளவு வந்துருது பாருங்க. தெரியுதாடா? தமிழையும் நல்லா படிச்சுங்க. எனவே எங்க அப்படி உருவகமா சொல்றாரு. வியாபக பொருளுக்கு ஒருவுதலாவது நீங்குதல். ஒருவுதல் நல்லது காட்சி விஷயமே. ஆமாப்பா, காட்சின்னா அது அறிவு. காட்சி அறிவு. அறிவினால கருதுதல் தான், எப்படி கணிக்கிறது தான் என்பார். அசத்து என்று ஒளிய எண்ணார், அசக்தி என்று காண. அந்த காட்சி விஷயம், உணர்ச்சி விஷயம் எல்லாம் ஒண்ணுதான். யாராய் உணர்தல். அப்போ அந்த சூத்திர 8 அதிகாரம் 3 சொல்வது போல வியாபக பொருளுக்கு நீங்கிறதாவது அதிகாரம் 4 வேறாய் உணர்தல். வேறாய் உணர்தல். வேறாய் உணர்தல் தானே. இதுவரைக்கும் இந்த உடம்பே நாம இருந்தோம். இப்போ இந்த உடம்ப வேறா பார்க்கணும்னு அர்த்தம். வேறா பார்க்கறதுன்னா என்னமா? பார்க்கறது சரி, வேற பார்க்கறது அந்த பொருளை வேறா பார்க்கறது அப்படின்னா பற்ற விடுறது. அதுவே நாம நினைச்சா பற்று, அவ்வளோ பற்று. அப்போ வேறாய் அப்படின்னா நமக்கு வேறாய் கருதினா பற்று விட்டாச்சின்னு. அப்போ சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகி, சார்பு கெட ஒழுகி. ஒழுகுனா என்னதும் சார்தரும் சார்தரும் சார்தரா நோய். அதனால வரக்கூடிய நோய் நம்ம விட்டு துன்பம். நோய்ங்கிறது என்னது? துன்பம். போகுது. நோயினால துன்பம் அம்மா. அதனால இன்பமோடு பிணி என்றார். என்ன சொன்னாரு? 8ஆம் நூற்பாவில் பேரு இழவு இன்பமோடு பிணி. நோய் பிணி என்ன சொல்றாரு? துன்பங்கிறார். துன்பம் என்பார். அப்போ பிணினாலும் நோயினாலும் ஒண்ணுதான். இந்த பிணிங்கிறத துன்பத்துக்கு பிணின்னு சொல்றாரா இல்லையா? ஆமா, புரியுதாமா? அதைத்தான் இங்க சொல்றாரு. எனவே
அதான் அசத்தா காண்றது. தன்னிழலாய் நிற்றல். எது தன்னிழலாய் நிற்குது? எதுமா? அதான் ஞானம். இந்த பதிங்கிறது பதி இல்லை, பதி ஞானம். அந்த தன்னிழலாய் நிற்பது புதிதன்று. அது புதிதன்று. அதான் உளதாய் நிற்பது. அது எப்போதும் தன்னிழல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனா நமக்கு ஏன் தெரியல? ஏன் தெரியல? அது தன்னிழலா நிக்குது, ஏன் தெரியல? ஆமா, இப்போ சக்தி அம்மா இருக்காங்க, நடந்து அங்கேருந்து வெக்கு வெக்குன்னு வாரீங்க, இதெல்லாம் முடியாது. அப்போ ஒரு மரத்தை நிழலை பார்த்தோன்னே கொஞ்ச நேரம் நிற்போம் அப்படின்னு நிற்கிறீங்க. நின்னாலும் நம்ம இவ்வளோ நேரத்துக்குள்ளே இதை கொண்டு போகணுமே வைக்கணுமே நினச்சிட்டு இருக்கும்போது அந்த நிழலில் நின்று அந்த நிழலை குளிர்ச்சி அனுபவிக்க முடியல, வேர்த்து விறுவிறுத்துக்கு தான் நிற்கும் இல்லையா? அந்த குளிர்ச்சியை நீங்கள் அனுபவிக்கலை. ஏன்? உங்களுக்குள்ள வேறப்பட்டு இருக்கு. நீங்கள் அதை அத்தை பட்டை விட்டு இந்த குளிர்ச்சியில் பட்டினா அது அனுபவமாக வரும். நீங்கள் நிற்கிறது குளிர்ச்சிக்குள்ளே தான், ஆனால் நீங்கள் பட்டிருக்கிறது துன்பத்தை பற்றி நிற்கிறீங்க. அதனால உங்கள் கூட வேக்காடு தான். குளிர்ந்த இடத்துல நின்னா கூட வேக்காடாக இருக்குல்லையா? அதுபோல் நாம் திருவருக்குள்ளே நின்னாலும் நாம் அந்த வினைகளையும் உலகையும் பற்றி நிற்பார்களால துன்பம் தான். விளங்குதாமா? அதனால அவன் தன்னிழலாய் நிற்பதுங்கிறது புதிதில்லை, எப்போதும் அப்படித்தான் நிற்கான். அதனால உளதாய் நிற்பது என்றார் அந்த பதிஞானத்தை. அந்த பதிஞானத்தை உளதாய் உன் அறிவிலே எப்போதும் உனக்கு விளக்குவது அவன்தான். பாச ஞானமும் கூட யார் விளக்குனது? சிவபெருமான் தான். அந்த பதிதான் பாசத்து மூலம் விளக்குறாரு. அப்படி விளங்குதா? அந்த பாசத்துக்கெல்லாம் வேற ஞானம் கிடையாது. எனவே அந்த பதிதான் நமக்கு ஞானத்தை விளக்குறதுங்கிறது புதுசில்லை. அதனால அங்க இங்க பதி ஞானம் அது எப்போதும் நமக்கு அறிவை விளக்குறது அதுதான். அதனால அந்த ஞானம் தான் சொரூபம் என்றார். ஞானத்தை என்ன சொல்றாரு? சொரூபம். சொரூபம்னா என்ன? ஞான சொரூபம்னா என்ன? ஞான சொரூபம்னா என்னமா? இங்க அந்த பதிஞானம் தான் நமக்கு உள்ளபடியே நமக்குரிய ஞானம். நமக்குன்னு வேற ஞானம் கிடையாது. பாச ஞானம் நமக்குரியதல்ல, நமக்கும் ஒரு தனி ஞானமும் கிடையாது. எனவே அந்த சிவஞானம் தான் நமக்கு எப்போதுமே ஞானம். விளக்குகிற ஞானம் தான் விளங்குபவன் ஞானம் இல்லையாம்மா? அப்போ கற்பிப்போனுடைய அறிவு தான் கற்பவன் அறிவு. அதான் தந்தை அறிவு மகன் அறிவு. தந்தை அறிவு மகன் அறிவு. இப்போ நாம மகன், நம்ம அத்தன் தான் பெருமான், அவனுடைய அறிவு தான் நமக்கு அறிவு இல்லையா? அதனால இங்க என்ன சொல்றாரு? அந்த உலகாய் நிற்பது அவன் தான் எப்போதும் நமக்கு ஞானத்தை விளக்கி கொண்டு நம்ம கூடயே நிற்கிறான். அதான் நம்முடைய சொரூபம். அந்த ஞானம் தான் நம்முடைய சொரூப ஞானம். அப்படின்னு சொல்லி இது இந்த ஞானம் இதுதான் நம்முடைய சொரூபம், நமக்குரிய ஞானம் இதுதான் என்பது அனுபவத்தினாலன்றி சொல்லளவின் அறியவாராது. சொல்லளவின் என்ன அளவுமா? சொல்லளவு
என்னமா ஏமா அப்ப நான் சொல்றேன், சொல்லியோ படித்தோ இதெல்லாம் வராது, கேட்டோம் இதெல்லாம் வராது. எப்படி வரணும்? அனுபவமா தான். அனுபவமா எப்படி வரும்? சாதனை செய்தார் எப்படி வரும்? அனுபவத்தான அனுபவம் எப்படி வரும்னு சாதனையா. எனவே அந்த சாதனை செய்து அதை உணரப்பாட்டு, அது அவன் சொன்னபடி நின்று உணரப்பாட்டு என்று உரைத்தார். அந்த பதிதானம் தான் நமக்கு நிரந்தரங்கிறத சாதனை செய்து தான் உணரலாம். எனவே அசத்தின் இயல்பு இது என்பது அசத்து அதிகாரத்தில் காட்டப்பட்டது. அது எங்க இருக்குது? என்னமா? 1வது அதிகாரம் கடைப்பிடிக்க. அதனால இங்க அசத்து என்று ஒளிய எண்ணாது அசத்து என்று காண. எனவே ஆன்மாவுக்கு அந்த காட்சி மலம் தார காரணமாக நிகழவில்லை. இந்த மலம் தாரகமாக, மலம் தாரகமான தாரகம் அங்கு என்னடா ஆதாரம் நல்லா சொல்லிட்டிய. அந்த அம்மா சொன்னாங்களா? சரி, ஆதாரங்கிற தலைப்புறையா அந்த தாரம். அந்த அதை பற்றி கொண்டு, எதை பற்றி கொண்டு? மலத்தை பற்றி கொண்டு. இது நிகழலை. மலத்தை பற்றி கொண்டு நிகழலை. மலத்தை பற்றி கொண்டு நிகழ்ந்தது எது? அது இருளில் விளக்காக இருந்த போது, பற்று நிலையிலே இருட்டில் விளக்காக இருந்த போது அந்த விளக்குகளை நாம் பெறுவதும் நீங்குவதும் இருளும் தாரகமாக வச்சிருந்தது. அப்போ அந்த விளக்கில் நீங்கினா இருள் தான் வரும். ஏன்னா நம்ம இருளில் தான் நிற்கிறோம். ஆனால் இங்கே இப்போ அந்த கருவிகளை இங்கே விடுறோம். இங்கே கருவிகளை விடுறது எப்படி படுறோம்? அருள் தாரகமாக. அது மற்ற அது பகல் விளக்கில் மாய்ந்திட வருவது உண்டேல். என்ன சொன்னாரு? பகல் விளக்கின் மாய்ந்திட. எது? அந்த விளக்கு, இருட்டில் விளக்கு. அந்த இருட்டில் விளக்கு ஆகிய கருவிகள் சார்பு இருக்கா இல்லையா? அது எப்படி வரணுமா? பகல் விளக்கின் மாய்ந்திட. பகல் விளக்கின் மாய்ந்திட. பகல் விளக்கின் மாய்ந்திடனா பகலவன் முன் விளக்கின் ஒளி மாய்வது போல, பகலவன் முன் விளக்கின் ஒளி மாய்ந்திடுவது போல சிவஞானத்தின் முன் பாசஞானம் மாய்ந்திடும் என்பது. வருவது உண்டேல் அப்படின்னு அர்த்தம். பகல் விளக்கின் மாய்ந்திட வருவது உண்டேல். வர்றது லேஸ் இல்லை. அதெல்லாம் சரிதான், லேசில் அது வராது. வந்துட்டா பெற்றிடும் அதனை, பெற்றிடும் அதனை. அதனைனா எதனை? இந்த சிவ ஞானத்தினை பெற்றாச்சுன்னா பெற்றிடும் அதனை. அதனை அப்படிங்கிறது அதனால் மாற்றணும். அதனைங்கிறது எப்படி மாற்றணும்? அதனால். இந்த 2ஆம் வேற்றுமையே, ஆமாம் 3ஆம் வேற்றுமையை மாற்றுவோம். அதனால் என்ன செய்யலாம்? மாய பிறப்பினை அறுக்கலாம்.
எனவே அப்போ இதில் இங்கே நாம் அசத்து காண்டது அருள் தாரகமாக நிகழ்ந்தது. இது எப்படி நிகழ்ந்து? அருள் தாரகமாக அருளை பற்றி கொண்டு நாம் நிற்கிறோம். அதனால இந்த கருவி நீக்கம் அருளை பற்றி கொண்டு நீங்குவது. அதனால என்ன வராது? இருள் வராது. அசத்து எனப்பட்ட காரியரூப பிரபஞ்சத்தை அசத்து என்று காண்டலாவது. இதை எப்படி அசத்துன்னு காண்பது? அது அந்த சிவப்பிரகாசத்துல பார்த்தோமா இல்லையா? 81வது பாட்டு. என்னமா? ஆமா, ஏன்னா அந்த பொற்புரு கருவியாகும் தொடராமே சொற்பரும் அதீதம் என்று தோன்றாமே தோன்றி நின்ற சிற்பரம் அதனால் உள்ள செயலிடத்திட உதிக்கும் தற்பரமாகி நிற்க சாட்சிர அதீதம் தற்பரமாகி நிற்கணும் இல்லையா? அப்போ எப்போ அந்த கருவிகளெல்லாம் விட்டு கருவிகளை எப்படி விடுறது? ஒடுங்கிடா கரணம் தானே. அதான் 81. விளங்குதா? கருவிகள் தானே போவாது. அப்போ ஒடுங்குமாறு உணர்ந்து ஒடுக்க உணரும். ஒடுங்குமாறு உணர்ந்து ஒடுங்குமெனில் அப்போ அதை ஒடுக்கிறதுக்கு ஒரு முறை சொல்லியிருக்கு. எங்கே சொல்லியிருக்கு? ஆகமங்கள். அப்போ ஒடுங்குமாறு உணர்ந்து ஒடுக்க உடங்குமெனில் நின்றது ஒடுங்கிடா. நின்றது ஒடுங்கிடானா என்ன நினைவுபடுத்தது? நுகர்வதற்கு கருவியாக இல்லையா? வினையை நுகர்வதற்கு கருவி நின்றது. நின்றது. அப்போ எதுக்கு நின்றது? விளைய நுகர்வதற்கு கருவியாக இறைவனால் விளக்கப்பட்டு நின்றது. விடயங்களை நுகர்வதற்கு கருவியாகிய இறைவனால் விளக்கி நீக்கப்பட்ட கருவிகள் அது தானே ஒடுங்காது. ஏன்னா அதை யார் விளக்குனா? பெருமான் விளக்கியிருக்காரு. வினைக்கு தவிர இதை அறியணுங்கிறதுக்காக அவர் விளக்கிறார். அப்போ அது தேவையில்லைன்னா அவர் தான் ஒடுக்கணும், நாம ஒடுக்க முடியாது. அப்போ நமக்கு கருவியாய் வினைவழி கருவியாய் நின்றது ஒடுங்கிறார். அப்போ ஒடுங்குமாறு உணர்ந்து ஒடுக்க ஒடுங்கிடும். அப்போ அதை எப்படி பார்க்கணும்? வேறாய் கண்டு ஒடுங்கி நல்லது. அப்போ இந்த கருவிகளை இதுவரைக்கும் நாம் அதுவாய் நின்று அனுபவித்தோம். இப்போ அப்படி பார்க்கப்படாதே. நீ அதை என்ன செய்யணும்? முதல்ல வேறாப்பாரு. இந்த கருவிகளை வேறாப்பாரு. வேறா பார்க்க முடியுமா? கருவிகளை வேறா பார்க்க முடியுமா? எப்படி பார்க்க? ஆமா. எனவே அந்த கருவியை பற்றி கொண்டே அதை வேறா பார்க்க முடியாது. அப்போ அதை வேறா பார்க்கணும்னா அதை விட உயர்ந்த அறிவை பற்றி கொண்டு பார்க்கணும். கருவி அறிவை பற்றி கொண்டே கருவியை வேறா பார்க்க முடியாது. நாம் அது மயமாக தான் நிற்போம். அப்போ அப்படி நின்று அதை விலக முடியாது. அப்போ நாம் அதனினும் சிறந்த ஒரு அறிவை பற்றி கொண்டு இதை காணணும், வேறாய் காணணும். அப்படி கண்டால் ஒடுங்கலாம். அதனால அது அருள் தாரகமாக ஒடுங்குதல். அருளை பற்றி கொண்டு ஒடுங்குதல். அதனால ஆசிரியன் உபதேசித்த உபதேச பொருள் உரைத்து நின்று ஆசிரியன் உபதேசித்தான். ஐம்புல வேடர்
ஐம்பொறிகளும் அப்படின்னு சொன்னான். இது பூரா வேடர்னா. அப்புறம் என்ன சொன்னான்? ஐம்பொல வேடர்னா வேற என்ன சொன்னான்? அது வேடர் தான். ஆனா அதை வேடர்னு நீ உணரலை. அதை நீ எப்படி உணர்ந்திருக்க? எப்படிமா உணர்ந்தீங்க? வேடரே வேந்தராய் தெரிகிறார். வேடரே வேந்தராய் தெரிகிறார். அழகா மாதக்கணி. அதனால அது பகையை உறவென்று சிரிவாய் என்றது. பேதம் பேதம் பிள்ளை பருவத்து பேதம். அந்த பேதம் எதனால வந்தது? பிள்ளை பருவத்து பேதம். அப்படின்னா என்ன? சொல்லுமா. வேலைக்கும் அடிக்கிறார். அபக்குவம். பிள்ளை பருவம்னானது அபக்குவத்தால் வந்த பேதம். ஆணவத்தால் வந்த பேதமை கொண்டு இருக்கு. அபக்குவத்தால் வந்த பேதம் விளக்குதாமா? அது ரெண்டுக்கு என்ன வேறுபாடு? மறைப்பினால வருகிற அபிமயக்கம் விளக்குதாமா? அபக்குவத்தால்ங்கிறது நாம படிமுறையில் அறியக்கூடியவன். அப்போ நாம அந்த உச்சி படிக்கு நம்ம போகலை. நாம இப்ப எங்க இருக்கோம்? ஆமா, முதல்ல பொதுவாய் அறிந்து அதுக்கப்புறம் தான் ஐயம் தெளிவுன்னு வரும் இல்லையாம்மா? அப்படி நாம இருக்கிறது தான் அபக்குவம். நமக்கு கருவிகள்னா பிள்ளை பருவத்தில் மெத்தென்று நிகழும். மதிகை ஆமாம், அது ஃபுல் எஃபிஷியன்சியில் ஒர்க் பண்ணாது. ஏன்னா அந்த உடம்பு தாங்காதுன்னு பாலை பசும்பதத்தும்னு சொல்கிறானா இல்லையா? அதுதான் அபக்குவம். சின்ன பிள்ளை இப்படித்தான் செய்யும். வளர்ந்தா விவரம் தெரிஞ்சிருக்கோமா இல்லையா? அதான் அதான் பிள்ளை பருவத்து பேதமையான். அது பருவம். நமக்கு அறிவு சோபான முறையில் தான் விளங்கும்னு இருக்கு இல்லையா? அதனால நாம பக்குவம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளரும். விளக்குதாமா? ஒவ்வொரு பொருளை அறிவது மட்டும் இல்லை, ஒவ்வொரு பொருளை அறிவது படிப்படி அறிவது. நம்ம அறிவு விளங்குறதே. ஆமாம். அதனால இங்க வந்து பிள்ளை பருவத்தில் இருக்கான். அபக்குவம் வேற இருக்கு. அந்த பேதம் பேதமைனானது வேதத்தின் தன்மையா? அறியாமைன்னு சொல்லக்கூடாது. அதை ஒவ்வொருத்தரையும் சொல்லிட்டே இருக்கேன். இல்லை, அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கீங்க. எத்தனை திரும்பலாம் சொல்லணும். நான் இதை அழிக்க மாட்டேன். வேதமைனா என்னம்மா? ஓ அம்மா, நீங்க சொல்லுங்க. அதான் தூக்கத்தில் முழங்குற மாதிரி முழங்கினாலும் ஜெயாத்தான் சொல்றாங்க. அப்போ வேதமை என்பது யாது எனும் ஏதம் கொண்டு ஊதியம் போகவிட. வேதம் கொண்டு
ஊதியம். வேதம்னானது வேதம் அப்படிங்கிற சொல்லு ஒரு விசேஷமான சொல்லு. என்ன விசேஷம்? எத்தனை விசேஷம் இருக்குது? என்ன விசேஷமா தாய்? என்ன விசேஷம் இந்த சொல்லல? சினமெனும் சேந்தாரை கொல்லி ஈனமெனும் ஏமப்புனையை சுடும். சீக்கிரம் அந்த வேதம் அப்படிங்கிறது அதாவது நன்றி பகையை உறவெடுத்து கொண்டு இல்லையம்மா, பகையைக்கு உறவுன்னு கொண்டு நமக்கு இயல்பாக உறவுகளை விட்டு நமக்கு நன்மை பெயர்ப்பதை விட்டு, அதான் வேதம் கொண்டு ஊதியம் போடுறது. ஊதியம் என்பது நமக்கு நன்மை தருவது. துன்ப தருவதற்குள் நம்ம வச்சுக்கிட்டு நன்மை தருவதை விட்டுறது வேதம். அங்கே அது இங்கே அதை துன்பம்னு சொல்கிறோம் இல்லையா? நன்மை பயக்கிறதையும் வேதம் ரெண்டு ஆப்போசிட் பொருளை வரும். இப்போ திருக்குறளில் இந்த இந்த நாம் இந்த உடம்பு மற்றதெல்லாம் எப்படிப்பட்டது? அழியக்கூடியது தானே இல்லையா? அப்போ இந்த அழியக்கூடிய உடம்பை கொண்டு அழியாத பயனை பெறணும். அவங்க யாரு? வித்தகர். நத்தம் போல் கேடும் உலகாகும் சாப்பாடும் வித்தகர் கண்டால் அறிவு. இந்த நத்தம்ங்கிற சொல்லு இரண்டு பொருளையும் வரும். நத்தம்ங்கிறது கெடுதல் போல அப்படின்னு அது வரும். அது உயர்ச்சியையும் குறிக்கும், கேட்டையும் குறிக்கும். புரியுதாமா? ஆமாம், ஒரே சொல்லு ரெண்டு மாறுபட்ட பொருளை வரும். நாம் அது எந்த இடத்துல அதை எப்படி பொருள் கொள்ளணுமோ அப்படி கொள்ளணும். விளக்குதா? அப்போ இந்த அசத்து எனப்பட்ட காரிய பிரபஞ்சத்தை அசத்து என்று காண்டலாவது, அது அசத்து எப்படி காணணும் அப்படின்னு சொன்னால், அசத்து என்று காணணும் உணர அப்படிலாம் சொல்லியிருக்கோம். அது எப்படி பார்க்கறது? அப்போ அவர் சொன்னார் அப்படின்னு உடனே அப்படி பார்த்துட முடியுமா? ஏன் பார்த்துருவியா? பார்க்க முடியாது. எப்படி பார்க்கறது? அப்போது அந்த சொல்லபடி நின்று எப்படி பார்க்கணும்? சொன்னபடி நின்று ஆசிரியன் அறிவுறுத்த அந்த உபதேசித்த அந்த பொருளில் உரைத்து நின்று, அப்போ அதுக்கான சாதனத்தில் உரைத்து நின்று, உபதேசித்த பொருளில் உரைத்து நின்ன சாதனைகள். கற்க நிற்கணுமா இல்லையா? கற்றபடி நிற்கணும், படித்தபடி அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போது அந்த இதில் எப்படி இருக்கணும்? உபதேசித்த அந்த பொருளில் உரைத்து நின்று, உரைத்து நான் உறுதியா நின்று அட்டகுணம் எட்டு சித்தி கோகனதன் முதல் வாழ்வு புலவு பதமெல்லாம் எரித்து பரந்த நெறி அறிவகையும் மேலோடு கீழ் அடங்க, மேலோடு கீழ் அடங்க. இது எதில் உள்ளது?
சித்தி யாரு? எல்லாரும் சித்தியா? அதுலேயே எழுதி இருக்கு. 9ஆம் நூற்பா. அஷ்டாபனம் எட்டு சித்தி. அதான் அசத்தாவுள்ள வண்ணபேதம்ங்கிறத 2வது அதிகரணத்தில் சொல்லுவார். எனவே இதெல்லாம் அந்த புத்தியினுடைய பாவங்கள், இதெல்லாம் நிலையில்லாதது. அது நாம் கடந்த வகுப்பிலே பார்த்தோம். அந்த 12வது நூற்பா சிவஞான சித்தி. சிவஞான சித்தி பதினெட்டாவது நூற்பாவில் அதில் சொல்லியிருப்பார். எனவே அதில் சொன்ன மாதிரி இந்த மந்திரத்தால் மருந்துகளால் வாய்த்த யோகத்தால் மற்றும் தந்திரத்தை சொன்னபடி செய்ய. தந்திரம்னா என்னது? அது நாம் அந்த அளவையில் பார்த்தோமா இல்லையா? உரை அடைப்பைனா என்னன்னு பார்த்தோம். ஏமா உரை அடைப்புனா என்ன? ஆகம வழி சொல்றதுதான் ஒரே அளவு. ஆகம வழி நின்று சொல்றதுதான் ஒரே அளவு. நீங்க என்ன 1ஆம் கிளாஸ்ல தான் இருக்கோம். ஏமா நாம் அந்த வகுப்பில் சிறப்பு வகுப்பில் படித்தோமா இல்லையா? உரையளவைங்கிறத பற்றி என்ன படித்தோம்? உரையளவை என்பது மந்திரகலை, தந்திரகலை, உபதேசகலை என்று முச்சிறத்தது. மந்திரக்கலை, தந்திரக்கலை, உபதேசக்கலை. எல்லாத்தையும் கலைச்சாச்சு சார். கூட்டத்தை கலைச்சாச்சு. அதனால அதில் மந்திரத்தால் மந்திரக்கலைங்கிறது நமக்கு எத்தனையோ மந்திரங்கள் இருக்குது. இப்போ நாம் அந்த 10ஆம் நூற்பாவிலேயே 2வது அதிகரணத்தில் பார்த்தோமா இல்லையா? என்ன பார்த்தோம்? அந்த கம்பனை மந்திரம். என்ன மாத்திரம்? கம்பனை மந்திரம். எனவே அந்த பண்ணமரம் ஆச்சலத்தும் பாகரின் எண்ணி அரணடு ஓர்பான் ஐம்புலனில் சென்றும் அவர்திறன் நீங்கார் அதற்கு அப்படின்னு பார்த்த மாதிரியா? எனவே அந்த அந்த அனல் நடுவில் நிற்கிறது இல்லையா? இதெல்லாம் நம்ம மந்திரத்தை சொல்லிட்டு இருந்தா அதெல்லாம் நம்ம தாக்காதுன்னு பார்த்தோமா இல்லையா? எனவே ஆமாம், அப்போ அந்த மந்திரத்தால் நாம் எதை வேணாலும் கட்டலாம், கம்பனை பண்ணலாம், கட்டலாம், எல்லாம் செய்யலாம். நமக்கு அந்த மந்திரத்தினால இல்லை மருந்துகளா சில சில லேகியங்கள் இதெல்லாம் அருந்துவதனால யோகத்தால் தந்திரம், யோகமெல்லாம் என்னது தந்திரம், அதெல்லாம் செய்கிறதுனால மணி ரத குளிகை தான். இது மணிகள் தான் லேகியம், ரத குளிகை, ரச குளிகை. அதனால் மற்றும் மற்றும் இதை மாதிரி எத்தனையோ இருக்குது தந்திர நூல்களில். கிரியாபாதத்தில் சொன்னபடி செய்ய நமக்கு அதனால் கலைஞானங்களெல்லாம் விளையும். சகல கலைஞானம். நம்ம கலைஞானத்தை போய் முயன்று படிக்காமல் இதை செஞ்சே பெற்றுடலாம். ஆனால் இந்த சிவஞானங்கிறது மாத்திரம் இது இந்த மந்திரத்தினால மருந்துனால இதெல்லாம் வராது. எனவே ஆசான் அருளால் மட்டும்தான் வரும்.
கேட்டை ஞானம். கேட்டை ஞானம்ங்கிறது ஆசான் வந்து சொன்னாதான், மற்ற ஒன்றாலும் வராது. என்ன தலைகள்னாலும் சரி, அது மாத்திரம் வராது. மற்ற சித்துக்கள்லாம் வரும், ஆனால் இது வராது. ஆனால் ஆசானுடைய அருள் தான் சித்து வேணும்னா அதுவும் வரும். விளங்குதா உங்களுக்கு? அந்த அந்த உள்ளபடி உண்மை ஞானம்ங்கிறது ஆசான் அருளால் மட்டும்தான் வரும். ஆனால் அந்த உண்மை ஞானத்தை கொடுக்குற அந்த குருவினால உங்களுக்கு இந்த கலைஞானம் வேணும்னா அதுவும் வந்துடும். விளங்குதாமா? அப்போ அவருடைய மகத்துவம் ரொம்ப பெருசு. அதனால இந்த சிவஞானம்ங்கிறது பெருமான் இல்லாமல் வராது. அதனால இந்த அட்டகுணம், எட்டு சித்தி, கோகனதம், குலவு பதம் இது எல்லாம் நிலையில்லாதது. இந்த அட்டாங்க யோகத்தினால கிடைக்கக்கூடிய சித்துக்கள், மற்ற சித்துக்கள் எல்லாம் நிலைக்காது. அதனால நம்ம சித்தையே விரும்பக்கூடாது, சித்தையே விரும்பக்கூடாது. ஏன்னா அது நிலைக்காது. அதை எத்தனையோ புராணங்களில் படிச்சிருக்கோமா இல்லையா? படித்தோம். எவ்வளவு பெரிய சித்துக்களெல்லாம் செய்கிற அந்த முனிகள், அது ஒரு காலத்தில் அவங்களை விட்டு நீங்கி போயிடுது. ஒரு காலத்தில் இவன் என்ன சொன்னாலும் அது ஒன்றும் நடக்க மாட்டேது. ஏன்? அந்த சித்துக்கள், அதாவது பாசமெல்லாம் ஏற்பட்டு இருப்பது, அது அந்த நியதிப்படி கால எல்லைக்கு உட்பட்டது. அப்போ அந்த நியதி நீங்கும் போது, அதுக்குரிய காலம் நீங்கும் போது உனக்கு அது அந்த கலையும் போயிடும். விளங்குதாமா? அதனால அது நிலை இல்லாதது. அதனால இதை பூராமே இதில் பற்ற விட வேண்டியதான். இதில் பற்ற விட்டாதான் சிவஞானம் விளங்கும். எனவே நாம் அதுக்கு அந்த ஓமான பொருள் ரெண்டையும் பார்த்தோம் இல்லையா? அப்போது இங்கே இந்த 2வது அதிகரணத்தில் மேற்கோள் ஏதுவும் பார்த்தோம். அது ரெண்டையும் சேர்த்தானே சொல்லியிருக்கிறாரு. அப்போ பார்த்தாச்சுல, அதுக்கு எப்படி பிரித்து பார்த்தோம் மேற்கோள் ஏதுன்னு? என்னம்மா என்னடா சொல்லுடா? ஸ்படிகத்துக்கு ஓமானத்துக்கு ஸ்படிகம் ஆன்மான்னு சொல்லி பிரிச்சு பார்த்துருவோம். ஆசை ஞானம் உலக அது ஓமான ஓமையை சொல்றீங்க. நான் மேற்கோள் எதுன்னு சொன்னா எல்லாத்துக்கும் அதானா? மேற்கோள் எதுமா பிரிச்சு சொல்லுங்க. அசத்தாய் உள்ள பிரபஞ்சத்தை அசத்தி என்று அதாயா காண உள்ளதாய் அதை பார்த்தோம். அதுதாம்மா இங்கே மேற்கோள் எதுவும் ரெண்டையும் சேர்த்து போயிட்டு உடம்போடு போனது சொல்லியிருக்காருன்னு பார்த்தோமா இல்லையா? பிரித்து சொல்லுங்க. ஏமா ரெண்டையும் சேர்த்து சொல்லியிருக்காரு, அதை பிரித்து சொல்லுங்க. படிகத்தில் உள்ள அசத்தாய் உள்ள வண்ண பேதங்களை அசத்து என்று கண்டால். ஆமாம்மா, அதை அப்படி சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்னா, உலகாய் நிற்பது ஞான சொரூபம். நமக்கு ஆன்மாவுக்கு நீங்காது இருப்பது ஞான சொரூபம். இறைவனுடைய ஞானம்தான் நமக்கு உண்மையான சொரூபம். ஆன்மானாலே அறிவு பொருள் தானே அர்த்தம். அப்போ இறைவனுடைய ஞானம்தான் நம்ம ஞானம்ங்கிறது மேற்கோள். நமக்கு நீங்காது உலகாய் நிற்பது ஞான சொரூபம் என்பது மேற்கோள் இல்லையா? அதுக்கு ஏது என்னது? அசத்தாய் உள்ள பிரபஞ்சத்தை அசத்தென்று காண்டவை அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அப்படி பிரித்து சொல்லணும். அப்போ இப்போ இதுல இந்த
1வது அதிகரணத்தில் நாம் சொல்ல வந்த கருத்து உயிர் பாசத்தில் பட்டால் அந்த சிவஞானம் வெளிப்படும் என்று. உயிர் பாசத்தில் பட்டுவிட்டால் சிவஞானம் வெளிப்படும் என்பதுதான் நாம் சொல்ல இந்த கருத்து. அதான் உலகாய 30 ஞான சுரூபம்னு சொன்னது இல்லையாம்மா? சிவஞானம் தான் நமக்குரிய ஞானம் அப்படிங்கிறது. அதில் ஐயப்பாடு என்ன வருது? ஏமா அதில் என்ன ஐயம்? பாசத்தை அசத்துன்னு நினைச்சு விட்டுட்டோம்னா நமக்கு வெளிப்படுவது சிவஞானம்னு சொல்லும். அது வெளிப்படுது சிவஞானமா இல்லை அறியாமையா? உள்ளதையும் விட்டுட்டா உள்ளதையும் போச்சு உலகனானு. அப்போ விட்டா நமக்கு வருவது ஞான சுரூபமா அல்லது அஞ்ஞானமா? ஞான சுரூபமா அஞ்ஞானமா அப்படிங்கிறது ஐயம். ஏன்னா நமக்கு இது வரைக்கும் நம்ம கருவிகளை விட்டா நமக்கு என்ன வந்திருக்கு? அறியாமை தான் வந்திருக்கு. இப்போ நீங்க விட்டா என்ன வருவீங்க? ஞானம் வருவீங்க. என்ன செய்ய? எப்படி வருதோ இல்லையோ விளங்குதா? சந்தேகம் வருது. ஜகத்து தான் அதுதான் இங்கே இது. அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன? சொல்றாங்க. ஏன் என்ன சொல்றாங்கன்னா, இந்த அசத்தாகிய பிரபஞ்சை அசத்துன்னு தெரிஞ்சு விட்டா அதை விட்டுட்டோம்னா என்ன வரும் அப்படின்னா ஞான ஸ்வரூபம்லாம் வராது. அப்போ என்ன வரும்? விட்டுட்டா வெறும் பாழாகிய சூன்யம். வெறும் பாழாகிய அதான் வரும். நம்ம இதுக்காக தானே பார்த்துருக்கோம். விட்டா என்ன பண்ணுறது? அறியாமை தான் வந்தது. அதான் வரும் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி சொல்கிறது யாரு? மாயாவாதி. மாயாவாதி தான். நம்ம சாத்திரங்களில் பரபக்கத்தில் வச்சு மறுக்கப்படுறோம். பரபக்கத்தில் நம்ம பற்றியாக நிறைய இருக்கு. சங்கற்ப நிராகரணத்தில் பாதி மாயாவாதி. அந்த மாயாவாதியை விட்டுட்டு மிச்சம் படித்தீங்கன்னா குறையத்தான், பாதி தான் இருக்கு. விளக்குதாம்மா? அங்கே 10 பேர் எடுத்துக்கிட்டு இது பண்ணுறாரு. 10 பேர் எடுத்துக்கிட்டு அவங்க சொல்கிற கருத்தை அலசி பார்த்து இதில் உள்ள குறைகளை சொல்லி நீக்கிறாரு. ஆனால் அந்த 10 பேரும் பாதி வருஷத்துக்குள்ளே அடைக்கிறது. பாதி மாயாவாதி தான். அவன் எங்கே இருக்கான்? மாயாவாதி அவன் எங்கம்மா இருக்கான்? என்னம்மா? கொஞ்சம் கொஞ்சமாக கீழே அரைச்சிட்டு வரீங்க. பார்க்காங்க எப்படி சொல்றது? அகப்புறம் அகப்புறம் புறச்சமயம் விளங்குதா? அப்போ அவனை விட்டுட்டு மிச்சதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான். அந்த பாதியில் அந்த 9 பேரையும் அடைக்கிறாரு. 9 பேரில் அந்த ஐக்கியவாதம் செய்து வருகிறவன் அவனும் புறச்சமயம். மற்ற அகப்புற சமயம். அகப்புற சமயத்தில் அந்த பாசுபதர், காபாலிகர், ராம் இதெல்லாம் இருக்கு. அப்புறம் அகச்சமயத்தில் மற்றவங்க 6 பேர் இவங்கெல்லாம் இருக்காங்க. அதனால இந்த 11வது நூற்பாவில் இதில் எல்லாத்தையும் கொண்டு எடுத்துக்கொண்டு மறுக்கிறாரு. மாயாவாதியெல்லாம் எடுக்கலை, மற்றவர்களெல்லாம் எடுத்து இதில் மறுக்கிறாரு. அதனால இந்த இவன் என்ன சொல்கிறான்னா, அதை விட்டால் வெறும்
உள்ளதும் போய் அங்கே வெறும் பால் தான் வரும், ஞான சுரூபங்கிறது வராது அப்படிங்கிறார். அப்போ அதை நாம் நீங்கள் சொன்ன பதில் சரியில்லை, கேள்வியும் சரியில்லைன்னு சொல்லணும். எப்படி சொல்ல? அதை எப்படி சொல்கிறாதுன்னா, அந்த ஓமையில் படிகத்தில் அது உண்மை நிறத்தை மறைச்சி நிற்கிற வேற்று நிறங்கள், வேற்று இதெல்லாம் இந்த படிகத்துக்கு இயல்பான நிறம் இல்லை, இது வேற்று நிறத்துக்கு நிறம் மறைச்ச நிறம் அப்படின்னு ஏதோ ஒன்று நினைச்சி பக்கத்தில் இருக்க பொருள் நிறம் நினைச்சி அந்த கருத்தை விட்டாச்சுன்னா அதுக்கு உண்மையான நிறம் வெளிப்படுமா இல்லையா? அதுபோல இந்த வேற்று நிறமாகிய வண்ணபேதங்கள் இதெல்லாம் நிலையில்லாதது. இந்த பாசஞானம் என்று விவேகித்த விதங்கள் அந்த சிவஞானத்தின் சொரூபமானது நிராலம்பமாய் விளங்கித் தோன்றும். நிராலம்பாய்னா பற்றுக்கோடின்றி, ஆலம்பம்னா ஆதாரமாக தோன்றும். அதனால் இதெல்லாம் கழிக்கணும். இந்த படிகத்தில் படிச்சிருக்க நிறமெல்லாம் இந்த படிகத்துக்குள்ள நிறம் இல்லை, இது பக்கத்தில் இருக்கிற நிறம். அது இந்த சூரிய வெளிச்சம் இதில் படுறதுனால இந்த நிறம் பற்றி இருக்குது. அப்புறம் கொஞ்ச நேரம் அது மாறுறதுக்கு என்ன காரணம்? சூரியனுடைய பொசிஷன் மாறிடுது. அப்படின்னா அது வேற பற்றி இதில் விடும்போது அந்த நிறமும் மாறிட்டு இருக்குது. விளக்குதா? அதனால் இதெல்லாம் அந்த படிகத்தினுடைய உண்மை நிறமே அல்ல என்று அந்த கருத்தை நீங்கிட்டோம்னா அப்போது கொஞ்சம் ஆரம்பமாய் விளங்கி நிற்பது அந்த ஞான சொரூபம். அப்போ இந்த நிராலம்பமாய் அப்படின்னு சொல்றது, ஏன்னா அந்த பாச ஞானம் எப்படி வருது? ஆலம்பமாய் வருது. எப்படி வருகிறது? இந்த பாச ஞானம் என்பது சிவனுடைய ஞானம். இந்த பாசத்தின் வழியாக வருதாரியா? இந்த பாசம் என்ற ஒரு ஊடகத்தின் மூலம் நமக்கு வருது, ஒரு ஊடகத்து மூலம் வருது. ஆனால் சிவஞானம் நேராக வரும். அவன் உணர்வின் நேர் வர வரும் சிவபோகம். விளக்குதா? அதனால அது ஆலம்பம் நிராலம்பம். அதாவது மலர் அதிகமாய் இருப்பது. ஆலம்பம்னானது மலர் அதிகமாய் இருப்பது. மலர் அதிகம்னா என்ன? மலர் அதிகம்னா எனவே மலத்தை விட்ட பிறகு மலத்தை பற்றாது என்று வருவதுதான் சொரூபம். மலத்தை பற்றி வருவதெல்லாம் ஆலம்பம். எனவே மலத்தை பற்றி வருவதெல்லாம் ஆலம்பம். மலத்தில் நீங்கி வருவதுதான் நிராலம்பம். விளக்குதா? அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் இருக்கு ஏஐ உணர்த்துகிறார். நிர்குணனாய் நிர்மலனாய் நித்யானந்தனாய் கற்பரமாய் என்ற தனி முதல்வன். அப்போ நிர்குணனாய் நிர்மலனாய் நித்யானந்தனாய். நிர்குணனாய் நின்றவன் யாரு?
யாருமா? ஒன்னே தான். நீதானா? பெருமான் தான். அப்ப நிர்குணனாய் நிர்மலனாய் நித்தியானந்தமாய் அப்படின்னா என்ன? சரி, என்ன வேணாலும் சொல்லுங்க, தண்ணி கொடுங்க. அப்போ இந்த நிர்குணனாய் என்பது சகுணனுக்கு எட்டாதவனாய், நிர்மலனாய் என்பது சமலனுக்கு எட்டாதவனாய், சகுணனுக்கு எட்டாதவனாய், சமலனுக்கு எட்டாதவனாய், சாதி சயானந்தத்துக்கு எட்டாதவனாய். எனவே இந்த சகுணனாய் என்பது சகலரையும், சமலனாய் என்றது பிரளயாகலரையும், சாதி சயானந்தனாய் என்றது அந்த விஞ்ஞானகலரையும் அவர்களுடைய போகம் பற்றி அறிவிக்கப்பட்டவர். அவரவன் போகம் பற்றி சகலருக்கு வர்ற போகங்கள்லாம் குணப்படி வருது. சகலருக்கு வர்றதெல்லாம் எப்படி வருவது? குணம் பற்றி வருவது. இப்போ இன்பம் அப்படின்னா நமக்கு இன்பம்லாம் எப்படி வரும்? ஏமா நமக்கு இன்பம் வருதா வரலையா? வரும். அந்த இன்பமெல்லாம் எப்படி வருது அப்படின்னா அந்த புத்தி மூலம் சாத்விக குணமாக காட்டுச்சுன்னா இன்பம் வருது, ராசகமாக காட்டினா துன்பம் வருது. பொருளில் ஒன்று காரியம் இல்லை. இது எப்படி காட்டுதோ, இந்த வழியாக காட்டுச்சுன்னா இன்பம் வருது, அந்த வழியாக காட்டுச்சுன்னா இன்பம் வருது. அப்போ இன்ப துன்பம் என்பது பொருளில் இல்லை, எதில் இருக்குது? எதில் இருக்குது? எல்லாம் நம்ம அறிவில் தான். எனவே நமக்கு வினைக்கு தந்தால் போல புத்தி அது வழியாக காட்டுது, இது வழியாக காட்டினா ஒரே துன்பமாக தெரியுது, அது வழியாக காட்டினா இன்பமாக தெரியுது. விளங்குதாம்மா? அப்போ எல்லாமே பொய்ன்னு நினைக்கிறோம், ரெண்டுமே பொய் தான். விளங்குதாம்மா? அதனால அந்த நாம் இந்த சகல நிலையில் இருந்து கொண்டு சுத்தனை அறிய முடியாது. அப்போ நமக்கு இந்த சகல நிலையில நமக்கு வரக்கூடிய இன்ப துன்பம் அனுபவம் எல்லாம் எப்படி வருது? ஆமாம், குணத்தின் வழி வருவது. இவன் நிர்குணன், இந்த குணத்துக்கு எட்டாதவன். அப்போ அந்த குணத்துக்கு எட்டாதவனை இந்த குணத்தை வச்சுக்கிட்டு அறியவே முடியாது. இந்த குணத்தை வச்சுக்கிட்டு ஆமாம், அவன் சாத்விக ராசிக தாமச குணங்களால் அறியப்படுபவன் அல்லன். எனவே இந்த குணத்தை வச்சுக்கிட்டு நீ அவனை அனுபவிக்கணும் பார்க்கணும்னா முடியாது. அதனால விட்டு கொலை இல்லை. சரி, அப்போ அசத்தாய் உள்ள வண்ணபேதங்கள் குணம்லாமா? அப்போ இந்த 24 கருவியை விட்டா போதுமா அப்படின்னா போதாது, போதாது. பிரளயாகலரானா அவனுக்கும் அந்த பிரளயாகலருக்கும் உன்னை நோக்க அவன் பெற்றுதான் இருந்தாலும் அவனுக்கும் ஆமாம், அவனும் சமலன்தான். அவனுக்கு வருகிற போகமெல்லாம் மதத்தின் வழி வருவதுதான். எனவே அவனுக்கு வருகிற போகம் வினை வழி வரக்கூடிய, வினைங்கிறது என்ன ரூபம்? சுகதுக்க ரூபம். சுக துக்க ரூபமாயிட்டான் போகம் வரும். எனவே அதெல்லாம் சடபோகங்கள், சடத்தின்படி வருகிற போகம்தான். அப்போ வினை வழி சடத்துப்பொருள் மூலம் வரக்கூடியது, வினைக்கு தந்தாற் போல சடப்பொருள் மூலம் வரக்கூடியது தான். அதனால அவனுக்கு மாயை இல்லைங்கிறோம், மாயை இல்லைங்கிறோம். ஆனால் போகம் கர்மத்தின் வழி எப்படி வரும்? அப்போ இந்த வினை தான் மருந்து, அதுக்கு பாத்திரம், பாத்திரம் மாயை தான், அது வழியாக தான் வரும், அது வழியாக தான் வரும். ஏன்னா அவன் கர்ம செய்கிறான்னா அதை வச்சு தான் செய்வான். கர்ம செய்கிறதும் அதை உடம்பு வச்சு தான் செய்வான், நுகர்றதும் அதை வச்சு தான் நினைப்பான்.
ஆனால் அப்புறம் ஏன் இல்லைன்னுங்க அவனை மாதிரி இல்லை அவ்வளோதான். என்ன எவனை மாதிரி இல்லை? ஆமாம். ஏன் இல்லை? அவனுக்கு புருஷத்துவம் கிடையாது. என்ன கிடையாது? புருஷத்துவம். ஏன் புருஷத்துவம்னா போக நுகர்ச்சியெல்லாம் இருக்குது, ஆனால் போக நுகர்ச்சியில் உன்முகம் இல்லை. என்ன இல்லை? போக நுகர்ச்சியில் உன்முகம் இல்லை அப்படின்னானது அந்த பஞ்ச கிளேசம் இல்லை. என்ன இல்லை? பஞ்ச கிளேசம் இல்லை. அந்த பஞ்ச கிளேசம் இல்லாதனால இவனுக்கு அந்த போக நிகழ்ச்சியில் லேசான இச்சை தான் இருக்கும், பொது வகை இச்சை தான் இருக்கும். இவனை மாதிரி அதி தீவிர இச்சை இல்லை. ஏதாவது அனுபவிக்கணும். தண்ணியை கொண்டா காப்பியை கொண்டாங்க மாதிரியா? அதுதான் விளங்குதாமா? அவன் அதெல்லாம் கேட்க மாட்டான். ஏமாங்க திருடையா கடை அவனுக்கு அவ்வளவு பாதிக்காது. ஏன்னா அவன் பொது வகை புருஷத்துக்கு அவன், அதனால அவனுக்கு திருடனே சொல்றதில்லை. விளங்குதாமா? அந்த கஞ்சிகம் தான் இருக்கும், கிளேசம் இருக்காது. புரியுதாடா? அதனால அவன் வினைபடி வருகிற போகந்தான். ஆனாலும் இவனை போல இல்லை. சுகதுக்கம் தான் அவனுக்கு வருது. இவனுக்கு சுகதுக்கம், அவனுக்கு சுகமாக தெரிகிறது கூட சுகம் போன்ற துக்கம் தான். இந்த துக்கம் தான் பொதுமாக தெரியுது. அவனுக்கு கொஞ்சம் சுகம் வருது. இவனுக்கு சுகம்னு நினைக்கிறது கூட துக்கத்தை தான் சுகம்னு நினைக்கிறது. ரொம்ப கேடு கட்டணும். விளக்குதாமா? அப்போ அந்த நிலையில இருந்து கொண்டு நாம் என்ன அடைய முடியாது? சிவபெருமானை அறிய முடியாது. சரி, அப்போ விஞ்ஞான கலர் சித்தியார்ல அந்த சுத்த தத்துவங்களை என்ன சொல்லி இருக்குது? என்னம்மா சொல்லியிருக்குது? ஒண்ணுமே சொல்லலையே. சுத்த தத்துவங்களை பற்றிமா என்னமா சொல்லியிருக்குது? தொகை சொல்லும்போது அந்த 5 சுத்தம், 7 சுத்தம், எண்ணென்றும் அசுத்தம் அப்படின்னு சிவபிரகாசத்தில் சொல்றாரா இல்லையா? சொல்றாரு. ஆமா, அதுலதான் அப்படி சொல்றாரு. இங்க எப்படி தொகை சொல்றாரு? ஐந்து சேதனம் சொல்றாரு. 5 சேதனம். எது 5 சேதனம்? சுத்த தத்துவம் 5 சேதனம். வேண்டுதாமா? அப்புறம் 7 ஆமா அசேதனம். அப்புறம் இந்த 24 சடம் தான், அசேதனம் தான். அதுல குருடனை என்ன சொல்றாரு? சித்த ஆன்மா. என்னமா? சித்த ஆன்மா ஒன்று. அப்போ அந்த 31ல் 1, 31 30 வந்து அசேதனம், 1 சித்து, 1 சித்து, இயல்பால் சித்து. ஆனால் அசத்தில் வச்சு எண்ணப்படும் 31. சித்தாகிய ஆன்மாவை அசத்தோடு சேர்த்து புருஷன் ஒரு தத்துவம் எண்ணிதமா இல்லையா? அப்போ சடத்தை போய் சித்துன்னு சொல்லக்கூடியது ஒரு 5 இருக்கு, சித்தை போய் சடம்னு சொல்ற ஒன்று இருக்குது அப்படின்னு மாற்றி ரெண்டையும் வந்து வகுத்து சொல்றாரு சித்தியாரு. விளக்குதாமா? ஆமா. அப்போ அந்த சித்த தத்துவங்களையே சேதனம்னாரு. இந்த மாதிரி கான்ட்ரோவர்ஷியல் இதெல்லாம் சித்தியால தான் வரும். இதை வச்சுக்கிட்டு மண்டைய உடைச்சி தப்பா சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. அது பெரிய பொறுப்பே இருக்கு. ஏன்னா இதுக்கெல்லாம் படிக்கிறப்போ அப்படி சொல்றாருன்னா ஒரு மயக்கத்துக்காக சொல்லலை,
ஆகமத்தில் இருக்கிறத எப்படி சொல்கிறாரு, அதுக்கு சரியான பொருள் ஆசிரியர் மூலம் படிக்கணும். இல்லை அப்படியே இந்த சொல்ல பார்த்துக்கிட்டு நம்ம அது விளக்க சொன்னால் பூரா என்ன ஆயிடும், தப்பாக தான் வரும். அப்போது இங்கே அந்த தத்துவங்களை ஏன் அப்போ அதை அப்படி சொல்கிறாரு அப்படின்னா, அதை சேதனம்னு ஏன் சொல்கிறாருன்னா, அது சடம்தான், சுத்தமாயினரும் சாதம்தான். அது இறைவனுக்கு உடம்பா சொல்லப்படுறதுனால, இறைவனுக்கு உடம்பா சொல்லப்படுறதுனால அதை உபசாரமாக சுற்றின்னு சொல்லுவோம். விளங்குதாமா? அது இறைவனுக்கு உடம்பா வர்றதுனால அதை அப்படி சொல்கிறேனே தவிர உள்ளபடி அது சடம்தான். ஏன்னா அதுக்கு மூலமான மாயையே சடம், சுத்த மாயையே சடம் அப்படின்னா இது மட்டும் எப்படி சுத்தாயிரும், வராதா இல்லையா? ஆமாம். அதனால இங்கே அவர் என்ன சொல்கிறாரு, இந்த விஞ்ஞான கலர்கள் அவர்களுக்கு வைந்தவ சரீரம், அவர் ஆணவ மனம் ஒன்று தான் இருக்குங்க இல்லையம்மா? ஆணவ மனம் ஒன்று தான் இருக்கு. அப்போ அந்த நிலைக்கு போனால் முக்கிய தானே. அதுவும் கிடையாது. அப்போ ஏன் அங்கே அவர்கள் அனுபவிப்பதும் நிலையில்லாத இன்பம்தான். அதான் சாதிசயானந்த இன்பம். சாதிசயானம் நிலையில்லாத வினை வழி வருகிற இன்பம்தான். அது நமக்கு அந்த வினா வெண்பான ஒரு நூல் இருக்குதா இல்லையா? இருக்குதாம்மா? தாய் இருக்குது. அந்த வினா வெண்பாவில் இருமலத்தாருக்கு இல்லை உடல், அந்த 9வது பாட்டு. ஆமாம், நல்லா சொல்றாரு இல்லையாம்மா? ஆமாம். காளீஸ்வரி சொல்லுங்க. எருமலத்தாருக்கு இல்லை உடல் வினை என் செய்யும் அப்படின்னா இவங்களே கேட்குறீங்களா? இல்லையா, அவங்களுக்கு சுத்த கண்மமாய் உடம்பு இருக்கும், ஆணவமலம் பந்தமா கிடையாது. என்னம்மா? உடம்பு இருக்கும், ஆணவமலம் பந்தமா இருக்கு. ஏமா? எருமலத்தாருக்கு இல்லை வினை இல்லையா? இல்லை உடல், உடல் இல்லைங்கிறீங்க. ஆனால் கண்மமும் ஆணவமும் இருக்குங்கீங்க. அப்போ வினை இருக்குதுன்னு சொன்னால் வினை என்பது மருந்து, ஆணவம் என்பது நோய். நோய் இருக்கு, மருந்து இருக்கு, ஆனால் சாப்பிட்ற பாத்திரம் இல்லையே. அப்போ வினை இருந்துன்னா வினையை எதை வச்சு செய்ய, வினையை எதை வச்சு அனுபவிக்க? வினையெல்லாம் அனுபவிக்க தானே. அப்போ அனுபவிக்கிறதுக்கு உடம்பு வேணுமே. ஏன் மருந்துக்கு சாப்பிடுறதுன்னா அப்போ இருந்தும் இல்லாதது மாதிரி தானே. அப்போ நோய் போகாது தானே. மருந்து இருக்கு, மருந்தை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான், சாப்பிட முடியாது. அப்புறம் சாப்பிடலன்னா என்ன ஆகாது? நோய் தீராது. ஐயோ பாவம் அப்படிங்கிறது இல்லையா? சரி, இவன் பாடு இப்படி இருக்கு, இன்னொருத்தனை பார்த்தா அவன் விஞ்ஞான கலர். ஒரு மலத்தாரை ஆராய் உரைப்பேன். ஆராய் உரைப்பேன் என்ன? என்னம்மா? இவங்களுக்கே இப்படி இருக்குன்னா அவங்களுக்கு எப்படி சொல்றது, அது எப்படி உரைக்கிறது? அவங்களுக்கு வாயே கிடையாது.
எப்படி வச்சு உரைக்கிறதான்? ஏமா ஆராய் உரைப்பேன் அப்படின்னா இந்த விஞ்ஞான கலரை இந்த மூவகை ஆன்மாக்கள்ல பக்குவம் கூட உலகம்னு சொல்லவா, இல்லை அந்த ஆணவ மலம் மட்டும் ஒன்று இருக்கிறதுனால கேவலத்தில் கிடக்கும்னு சொல்லவா? இந்த சகலை விட கேவலமா, சகலத்தை விட கீழே இருக்கானா இல்லையா? அப்போ இந்த சகலருக்கும் கீழா உலகம்னு சொல்லவா, இல்லை மேலா உலகம்னு சொல்லவா அப்படின்னு அர்த்தம். ஆராய் உரைப்பேன்னா விளங்குதாம்மா? நல்ல கேள்விதானம்மா. ஒரு மலத்தோடு இருக்கிறது ஆணவ மலத்தோடு மட்டும் இருக்கிறது கேவல நிலைன்னு சொல்லியிருக்காளியா? என்னம்மா? வாசனையோ கீசனையோ ஒரு மலை இருக்கா இல்லையா? எப்படியோ ஒரு மலை இருக்குது இல்லையாம்மா? அப்போ ஒரு மலை இருக்கிறதா அங்கே அப்படித்தானே சொல்லியிருக்குது. என்னம்மா? தாக்கும். அவன் தாக்கலைன்னு தான் முக்கிய அடைஞ்சிருவானே. அதான் கேள்வி, அருமையான கேள்வி அது. விளங்குதாம்மா? நல்ல கேள்வி. அப்போ இப்போ என்னை பார்த்தா உமாபதி ரொம்ப பிரில்லியண்ட்டுமா அவருக்கு. எங்கெல்லாம் சண்டையை வருமோ அதெல்லாம் அப்படி கேள்வி கேட்கறாரு, விளக்குறது அவராக வந்து விளக்குறாரு. இப்போ என்ன சொல்கிறாருன்னா இப்படி ஏன்னா ஒருத்தர் இதை மாதிரி ஒரு பையன் என்கிட்ட கேள்வி கேட்டான். யாரு? நம்ம பையன் தான். நம்ம அந்த திருநாவுக்கரசு கூட வருவாங்களா, ஒரு பேர் என்ன பேர்? அவர் நல்லா பேர் சுந்தரே. ஆமாம், அவர் கேட்டார் இப்படி சுந்தரமகன். சுந்தரம். ஆமாம் சார், இந்த விஞ்ஞான நகரில் கேவலத்தில் இடக்கான்னு சொல்லலாமான்னு எத்தனை அவர் சொல்கிறாரு. ஏப்பா இப்படி கேட்பான்னு அவர் தெரிஞ்சு சொல்லியிருக்காரு அப்படின்னு அந்த உமாபதி மேலே அப்படி ஒரு தான் பக்தி தான் வருது. இப்படி கேட்குற அவங்க கேட்குற அந்த சந்தேகம் சரிதானே? சந்தேகம் சரிதானம்மா? ஆமாம், நல்லா தான் சரி, அது தப்புன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு. அதை வச்சு தான் இவர் கேட்குறாரு. அப்போ அவர் கேட்குறாருன்னா இப்படியெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கிறதா கேட்குறாரு. அப்போ பார்த்தா இந்த சகல வசதியோடு இருக்கிறவன் சகலன் மாதிரி ஆயிருக்கு. விளங்குதாம்மா? எல்லா வசதி ஆட்டம் இருக்கு, நோய் இருக்கு, மருந்து இருக்கு, பாடம் எல்லாம் இருக்கு. மற்றவங்கன்னா மோசம் ஆயிருக்கு. விளங்குதாம்மா? இவன் தான் கழிவு கட்டேன். இங்கே நம்ம ரொம்ப வசதி போல தெரியுது. அப்படித்தானம்மா தெரியுது? ஆமாம். அப்படி கேட்டு அங்கே சொல்கிறாரு. எனவே அப்போ இங்கே அந்த இருமலத்தார்னு சொன்னால், ஏன்னா அந்த மலங்கள் எல்லாம் வியாபகம். அப்போ இவங்கிட்ட இல்லை அவங்ககிட்ட இல்லை இருக்குன்னு சொல்லி அப்படி இருந்தால் அது ஏகதேசம்னு ஆயிடும். விளங்குதாம்மா? அதனால எல்லா மலமும் எல்லாத்துக்கும் கலந்து தான் இருக்கும். எல்லா மலமும் எல்லாத்துக்கும் கலந்து தான் இருக்கும். அப்போ ஒரு மலை இருக்குது, ரெண்டு மலை, எது வேலை செய்தோ அது இருக்குன்னு சொல்கிறோம். காரியம் உள்ளதை நாம் உள்ளதுன்னு சொல்கிறோமே, காரியப்படாததை இல்லைன்னு சொல்கிறோம். அப்போ அவங்கிட்ட மாயை இருக்கும். மாயை நம்மை போல அவ்வளவு மறைத்தலை செய்யாதுங்கிறதுனால இல்லைன்னு சொல்லியிருக்கே தவிர, விளங்குதா? அதனுடைய காரியம் நமக்கு இருக்கிற மாதிரி இல்லை. விளங்க செயல்பாடு என்னை பற்றி தான். பொருள் இருக்கும். ஆமாம். அப்போ அவனுக்கு கண்மம் செய்கிறாம உடம்பு இருக்கும். நம்ம மாதிரி ரொம்ப அஞ்ஞான கண்மமாக செய்ய மாட்டான். அவன் செய்கிற கண்மம் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். விளங்குதா? அப்போ விஞ்ஞானகளை செய்கிறான்னா அது சுத்த கண்மம், சிவபுண்ணியமாக செய்வான். அப்போ அவனுக்கு முக்கிய அது எளிதாக்கும். ஆமாம், அது தள்ளுகாத்து. காற்று எதிர்காத்து, நமக்கு வினையெல்லாம் எதிர்காத்து. முக்திக்கு தடையா போவிடாமல் தடுக்கு. அவனுக்கு தள்ளிட்டு போகுது, முக்கிய எளிதாக்குது. விளங்குதாம்மா? விளங்குதா? அப்போ அவன் செய்கிற கண்மும் சிவபுண்ணியமாக செஞ்சுட்டு இருக்கான். ஏற்கனவே பக்குவம் வச்சுருக்கான். இவன் சிவபுண்ணியமும் செய்யணும்னு சீக்கிரமா அதை ஒரு பிறவிலே முக்கிய அடையலாம். அதான் காரணம். விளங்குதாம்மா? இப்போ தடை அவன் என்னம்மா? ஆமாம்,
வினை தானம்மா. அது என்ன வினை செய்யணும்? சுத்த கர்மம். அதுக்கு என்ன பேரு? சுத்த கர்மம். விளக்குதா? அந்த அதற்கு அதுவும் கர்மம் தான், ஆனால் சுத்த கர்மம். விளக்குதா? எனவே அந்த சுத்த கர்மமாக செய்கிறதுனால அது முக்தியை எளிதாக்குது. இது நமக்கு முக்திக்கு தடையாக பிறப்பை ஏற்படுத்துது, அவனை எளிதாக்குது. இது அஞ்ஞானம். அஞ்ஞானத்தால் உருவது கர்மம் வரும், அது அஞ்ஞானத்தில் வர்றதில்லை. அதனால இது என்ன செய்தோ சுத்த அப்படின்னு அடகுடும். ஏன்னா அனுபவத்தை சுத்த அனுபவம் சொல்ற மாதிரியா? இப்போ பெத்த அனுபவங்கிறது பொதுதான். சுத்த அனுபவம்னா இந்த மலக்கலப்பில்லாத அனுபவம், அது சுத்த அனுபவம். அதுபோல இந்த மிகு புலன் அப்படிங்கிறது நாம் வினைவழி நுகர்கிற உலக விடயம். இறைவனை மிகு புலன்னு சொல்கிற மாதிரிதான். எனவே அதுதான் உண்மையான உயர்ந்த விடயம். புலன்னா விடயம், உயர்ந்த விடயம். களிய மிகு புலனுமாய் தருது. மிகு புலன்கிறது அது எது? சிவபோகம். கேட்குதாமா? அது புலன்கிற சொல்லால குறிப்பிட்டாலும் அது எதை குறிக்குது? சிவத்தை குறிக்கிறது. அதனால இங்க இந்த பாட்டில் என்ன சொல்றாருன்னா, நிர்குணனாய், நிர்மலனாய், நித்யானந்தனாய். அப்போ இந்த மூணு அவருக்கு தள்ளுக்காத்தா இருக்கு, பிள்ளையாளருக்கு சகலருக்கு. ஆமா, இப்ப சகலருக்கு அவனுக்கு 3 மலமும் இருக்குது. அப்போ நோய் இருக்குது, மருந்து இருக்குது, பாத்திரம் இருக்குது இல்லையா? அப்போ எல்லாம் கொடுத்துருக்குறான். அப்படின்னா இங்க இவனுக்கு எந்த அஞ்ஞான கர்மமாக செய்கிறான், அதுக்கு அந்த மருந்தை சாப்பிட்றான், எல்லாம் இருக்குது. இப்போ பிரளயாகலர் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு மாயை இருக்குது, கண்மம் இருக்குது. அந்த மாயை எப்படி இருக்குதுன்னா நம்ம மாதிரி அவனுக்கு கலப்பு மாயா சரீரம்னு சொல்கிற மாதிரியா? நமக்கு அசுத்த மாயா சரீரம், அவனுக்கு கலப்பு மாயா சரீரம். நாம் அந்த சிவப்பிரகாசத்தில் 5 சுத்தம், 7 சுத்தம், அசுத்தம், 3 அசுத்தம், மன்னிய தத்துவங்களுடைய மயங்கி நெடும் உயர்தான் மருவும் அப்படின்னு சொல்லிட்டாரியாமா. அப்போ ரொம்ப துன்ப காரணமாக தான் இருக்கும் இவ்வளவும். அவனுக்கு இன்பமும் துன்பமுமா இருக்கும், அது கலப்பாக இருக்காதியா? அப்போ நம்ம விட பெற்று அவன் விளங்குதாமா? அவன் செய்கிற வினை நம்ம விட, ஆமாம், நம்ம போல ரொம்ப பந்தமாக இருக்காது. அதனால இவன் சுத்தமாக செய்கிறான், அவனுக்கு துன்ப கலப்பில்லாத வினை. விளங்குதாமா? அப்போ வினை இருந்தால் கூட மாயை இருக்குது, எல்லாமே மாறிதான் இல்லையா? இப்போ நாம் பூசைனா சிவபூசையில் இந்த சரீரத்தை வைந்தவ சரீரம்னு மாத்திரம். அப்படின்னா என்ன? வைந்தவ சரீரம்னா என்னம்மா? வைந்தவம்னா என்ன? வைந்தவம்னா விந்துவின் காரியம்னு அர்த்தம். விந்துவின் காரியம் வைந்தவம். அப்போ விந்துங்கிறது சுத்தமாயை, சுத்தமாயா சரீரம் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அப்போ அது மயக்கம் இல்லாமல் அறிவிக்கும். இது அவங்களுக்கு தானே யானை பூஜை செய்யறவங்க தானே சுத்தமாயா? அது அருள் சரீரம். சாதாரண நிபந்தனை. ஆமாம், அது அருள் சரீரம். அது அருள் சரீரம். அப்போ நீங்க அதை பூஜை சுத்தியில் அதை தான் செய்றீங்க. எவனுக்கும் தெரியும், உங்களுக்கு ஆளப்பாருங்க. ஏன் அப்படின்னா இப்படி ஆக்கிக்கிட்டா அந்த வைந்தவ சரீரம்னு சொன்னா அது இந்த சிவபூசை ஏற்கும் போது அது தடையா நிற்காது, நமக்கு தடையா இருக்காது இல்லையாம்மா? பூசையில் உட்கார போது தான் குறுக்கு வலிக்காப்புல இருக்குது. அது சாயம் அது உங்களுக்கு
இல்லையம்மா? சாமி ஆமாம். ஆத்துல பூஜை செஞ்சுட்டு இருக்கும்போதே வைத்த வலி வந்துடுது இல்லையா? இப்படி ஏதாவது உபாதை வந்துருந்தாலம்மா வந்துடும். வந்துடும். இல்லைன்னா எவனாவது ஒருத்தர் வந்து கூப்பிட்டுருப்பான், ஏம்மா காலி செய்யலம்மான்னு. ஆமா ஆமா வழக்குதான். இது எல்லாமே என்னது? தடைதான். நீங்க பூஜையை செஞ்சாலும் உங்களுக்கு அவன் வந்தானா அவன் போயிட்டானா வச்சுட்டானான்னு இருக்கும். இருக்குமா இல்லையா? இந்த கான்சன்ட்ரேஷன் அதோட போயிடும். விளக்குதா? அப்போ இந்த கண்மம் வந்து நமக்கு அந்த பூசைக்கு தடையா இருக்கு. அப்போ இந்த சரீரத்தை நாம என்ன செய்யறோம்? வைந்தவ சரீரம். ஆமா, வைந்தவ சரீரம் மாற்றிட்டோம்னா அது இந்த பூசை நடக்கிற வரைக்கும் நமக்கு இடைஞ்சூறா இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம பழைய மாதிரி ஆகிடுவோம். தலையே நீ வணங்காய் அப்படின்னு சொல்றீங்களா இல்லையா? அங்கமாலை என்னம்மா ஒரு அங்கமான அப்படின்னா என்ன? ஏம்மா அப்படி என்ன தாயி? அங்கமாலைன்னா என்ன? கை காலெல்லாம் என்னென்ன செய்யணும்? கை காலெல்லாம் என்ன செய்யணும்? வாலிம குறைச்சி என்னென்ன செய்யணும்? அணைச்சி போடுறீங்களா? திருவோட அங்கமா நம்மளுக்கு வரணும். திரு அங்கமாலே படிச்சிருக்காரு. ஆமா, இப்போ திரு அங்கம்னா திரு அங்கமாலைங்கிறது நமக்கு இருக்கிற பசுகரணங்களை பதிகரணங்களாக மாத்துறது. அதுக்கான மாலை தான். ஏன்னா அது பெருமான் தானே செய்து கொடுக்குறாரு. அதனால அப்படி செய்கிறோம். அப்போ அதுக்கு நாம் பெருமானுடைய திருக்கோயிலை துழுது இல்லையா? அரண் கோயில் வளம் வந்து இதை செய்கிறோம். விலகுதாமா? இதெல்லாம் எதுக்குன்னா பூசைக்காக தான். எல்லாமே பூசைக்காக தான். அப்போ அந்த நேரத்தில் இது நமக்கு பாதகமாக இருக்காதுங்கிறது. ஆனால் ஞான பூசையில் சிவஞானமே சரீரம். அதான் உண்மையான பூசை. இது பூசை கிடையாது. இது பூசைக்கான பயிற்சி. விளக்குதாமா? ஆமாம். இதுதான் இந்த விசேட தீட்சை பெற்று செய்வது பயிற்சி தான். அதனால நிர்குணனாய் நிர்குணனாய் நித்யானந்தனாய். அப்போ இந்த 3 நிலையும் கடந்திருக்கிறவன் சகலர் பிரளயாகலர் விஞ்ஞானகலர் இந்த 3 பேருடைய கருவிகரணங்களை எல்லாம் கடந்து நிற்பவன் யாரு? தற்பரம். தனக்கு பரம். இதுக்கெல்லாம் மேல இந்த யாருமே இவங்களால எட்ட முடியாது. நின்ற ஆனாலும் இருக்கான். நின்றனா என்ன? ஏன்னா நின்ன உட்கார்ந்தேன்னு என்னம்மா? நின்றனா அந்த நிர்குணனுக்கு குணரூபமான குணவழி வருகின்ற போகத்தை கொடுத்து கொண்டும், இவனுக்கு கண்மத்தின் வழிகின்ற போகத்தை கொடுத்து கொண்டும், இவனுக்கு நிலையில்லாத சாதிசையானந்த போகத்தை கொடுத்து கொண்டும் அவர் அறிவிலே நின்றவன். அவன் அறிவுக்குள்ள தான் இருக்கான். அவன் அந்த போகத்தை கொடுத்துக்கிட்டு தான் நிற்கான். ஆனாலும் இவங்களுக்கு எட்டாம நிற்கான். விளங்குதாமா? எங்க நிற்கான்? அவரவருடைய அறிவுல தான் நிற்கிறான். ஆனாலும் எப்படி நிற்கிறான்? எட்டாம நிற்கிறான். அதனால நின்ற தனி முதல்வன். ஏன் தனி முதல்வன்கிறாரு? ஏமா தனி முதல்வன்? அவன் தனிமையிலையா இருக்கான்? தனிமையிலையாம இருக்கான்? யாரோடையும் ஒப்பிட முடியாத ஒப்பு இல்லாத தனி முதல்வன் அப்படிங்கிறது இந்த மாதிரி எல்லாவற்றிலும் கடந்திருந்து கொண்டும் கலவாது நிற்கிற ஒரே பொருள் இவன் தான். எல்லா பொருளோடும் கலந்திருந்தாலும் கலப்படம் இல்லாமல் இருக்கிறவன் இவன் ஒருத்தன் தான். அதுதான் நமக்கு அந்த 11ஆம் நூற்பாவில் சொன்னது மாதிரி. ஒன்றி இருந்து ஒன்றா நிற்பன் அப்படின்னா ஒன்றாது நிற்பன் அப்படின்னாரா இல்லையா? அப்படி ஒன்றாது நிற்கிற தனி முதல்வன்
இவங்களுக்கெல்லாம் எட்டாது அவங்க அறிவுக்குள்ள நின்ற, அவங்க அறிவுக்குள்ளனாலும் அந்த அறிவை பற்றாது நிற்கிறான், களவாது நிற்கிற அந்த தனி முதல்வன். அவன் அற்புதம் போல் எப்படி வருவான்? அற்புதம் போல், அற்புதம் போல வருவான். எப்படி வருவான்? அற்புதம் போல. அது முதல்ல சூனியம் போல தோன்றி, முதல்ல என்ன செய்வான்? எல்லாத்தையும் விட்ட விடத்தை சூனியம் போல தோன்றி, கருவிகளை விட்ட இடத்து சூரியம் போல தோன்றுவான். தோன்றி 1000 கோடி சூரிய பிரகாசமாய். எப்படி வருவான்? 1000 கோடி சூரிய பிரகாசமாய். அதான் 1000 கோடி தாமரை அழகலாம்னாரு. நாம பார்த்தோமா இல்லையா? கந்த புராணத்தில் சொல்றாரா இல்லையா? அந்த சிவஞானத்தை தான் அப்படி சொல்றாரு. ஏன்னா முருகன்னா ஞானமா இல்லையா? 1000 கோடி தாமரை அழகு அப்படி சேர்ந்து வந்துருக்கீங்களா? நினைச்சு பார்க்கவே சந்தோஷமா இருக்கா இல்லையா? முருகனை பார்க்கணும் போல இருக்கா இல்லையா? ஆமா, ஏன்னா அவ்வளவு அழகன் அவன். எனவே அந்த அற்புதம் போல. அப்போ அவன் அப்படி தோன்றும் போது, அவனை பார்க்கும்போது நமக்கு தோன்றுகின்ற அந்த உணர்வு, அதை கோயில் புராணத்தில் சொல்லுவார். கோயில் புராணம் படிச்சிங்களா? படிக்க மாட்டேங்குதோ? அதில் நடராஜ சருக்கம், நடராஜ சருக்கத்தில் சொல்றாரு, அந்த கையிலே இந்த பெருமானை பார்ப்பதற்கு முனிவர்கள், தேவர்கள், கந்தர்வர், கிண்ணறர், கிம்புரர், இப்படி உரகர், இவங்க எல்லாரும் நிறைஞ்சிருக்காங்க. பல திறத்தர் உதவிக்காங்க. அவ்வளோ பேரும் அந்த கையிலையில அந்த பெருமானை பார்க்கறதுக்காக நிற்கிறாங்க. அப்போ அந்த கையிலையில வேதம் ஓதாமலே ஒழிச்சு, ஒருத்தனும் சொல்லாமலே இந்த வேதம் ஒழிச்சு விடுது. வேத சத்தம் கேட்கு. அப்போ அது மட்டும் இல்லாம அங்க பஞ்ச துந்திபிகள் அங்க ஒழிக்கும் இல்லையா? அது இந்த கருவிகள், தோல் கருவி, துடைக்கருவி, கஞ்சக்கருவி எல்லாம் இருக்கா இல்லையா? இந்த கருவிகளெல்லாம் அங்கே ஒழிக்குது. கால வாத்தியங்கள் அப்படி ஒழிக்குது. அப்போ அது மற்ற சத்தத்தெல்லாம் அடைக்குது. இந்த பஞ்ச துந்திபிகள் அடைத்தது. அப்புறம் அந்த பானுகம்பன் அப்படிங்கிறவன், அவன் 1000 தலை உள்ளவன். அவன் அந்த 1000 தலையில 2000 கைகளை கொண்டு இந்த சங்கு அதை எடுத்து அந்த ஓங்கார ஒளியை எழுப்புறான். அத்தனை இதுலேருந்து எழுதுனா எப்படி சத்தம் கேட்கும்? அதே அப்பா அப்போ உண்மை ஓங்காரம் ஏற்று. ஆமாம், அதுபோல அந்த குடம்புலா வாசிக்கிறவன் அவனும் இதே போல 2000 கைகளால் மிருதங்கத்தை அடிக்கான். அப்படி ஒரே சத்தமா மங்கள வாத்தியங்கள் முழங்கி கொண்டு இருக்குது. பெருமான் வருவதற்கு இதெல்லாம் கட்டியம் கூறுவது போல இந்த ஒழிக்குது. எல்லாரும் ஆர்வம் ரொம்ப பெருகி பார்க்காங்க. அங்கே பெருமான் வாரார். அவர் வரும்போது அந்த 1000 கோடி கூடி ஒரு கதிர் தான் முதல்ல தெரியுது. அத்தனை வெறும் கிழக்கு சாப்பிட்டார். அந்த ஒரு கதிரை பார்த்த உடனே அத்தனை பேரும் மயங்கி ஒரு செடின்னு விழுந்துட்டான். அப்படி விழுந்து கிடத்தவன் சொல்றாரு, அவன் எப்படி கிடக்கானா, காட்டுபடி நடக்கிறவன், மலையில நடக்கிறவன், தாகம், மலையில ஏற்ற இறக்கமா இருக்கு தாகம். அங்க அறிவுபூத சத்தம் கேட்கு. நடந்து போக எங்க போற வழி தெரியாது, நடக்க முடியாம மயங்கி கிடக்கிறது போல இவன் கிடக்கிறான். சத்தம் கேட்கு. பெருமான் வாரான்னு தெரியும், பார்க்க முடியல. உமாபதி அப்படி சொல்றாரு. நல்லா சொல்றாரா இல்லையா? எனவே அதுதான் அந்த அற்புதம்ங்கிறார், அந்த பெருமானுடைய அற்புதம்.
அவ அப்படி வாரான் அப்படின்னு அற்புதம் போல் ஆனா அறிவாய் அற்புதம் போல வாரான், அறிவுக்குள்ள வாரான், அறிவாய் வாரான், அறிவுக்குள்ள வாரான். என்ன அறிவு? ஆனா அறிவு. ஆனா அவன் நான் ஆனா அறிவு என்னமா? ஆனா நான் அனாத மண் என்னமா? சொல்லிருக்கீங்க. அந்த என்ன சொல்றேன் எழுதிக்கிறதே இல்லைங்க, நான் இப்பதான் யாரோ வந்து பேசுறியா வியாபாரத்தெல்லாம் போட்டு கட்டிட்டாங்க. அதெல்லாம் ஆனா அறிவாய் அழகான அடியவருக்கு வானாடாத வானாட மண் சொல்றாரா இல்லையா? அப்போ அந்த வானாடரும் காணாத மண் ஆனா அறிவாய் அளவிறந்து தோன்றுவான். ஏத்தாங்க சொல்றாரு. அப்போ ஆனா அறிவாய்னா என்ன? ஆனா அறிவாய் அகலான் அடியவருக்கு வானாட காணாத மண் அப்படின்னா என்னதுமா? காரிய அரித்தாபத்து. காவிய அரித்தாபத்து. வானவரும் காண முடியாதவன். வானவர் நமக்கு மேல பக்கம் உடையவங்க, அவங்களே காண முடியாத அந்த கடவுள் எந்த எளியனாகிய ஆன்மாட்ட நீங்காத அறிவுரை. ஏன்னா அவனுக்கு ஏழை மேல அவ்வளவு புரியும் இறக்கம், ஏழை மீது இறக்கம் கொண்டது. அதனால இங்க சொல்ற, அதனால இங்க ஆனா அறிவாய் தோன்றுவோம். அந்த அற்புதம் எந்த நிகழ்தான்? அளக்க முடியாது. இந்த அற்புதம்னு சொன்னாலும் 1000 கோடின்னு சொன்னாலும் அளக்கலாகாது. அது ஒரு எண்ணிக்கைக்காக சொல்லுங்க. தோன்றானோ அப்படிங்கிறது ஓகார எதிர்மறை. தோன்றுவான் என்பது இதெல்லாம் எப்போ? வானே முதல் கலையின், வானே முதல் கலையின் இன் என்பது அங்கே ஏது கலைந்தால் வந்து தோன்றுவான். வந்து நான் வெளிப்பட்டு வெளிப்பட்டுனா நிப்பாட்டுங்க. சரி, வாழ்த்தும் பெருமரபு வாழ்த்து. வான்முகில் வளாது பெய்த மலிவளம் சுரக்க, மன்னன் போன்முறை அரசு செய்த குறைவில்லாத உயிர்கள் வாழ்க, நான்முறை அறங்கள் போக நல்தவம் வேண்டி வந்த மேன்மையோடு செய்வனி விளக்குக உலகமெல்லாம், மேன்மையோடு செய்வனி விளக்குக உலகமெல்லாம், மேன்மையோடு செய்வனி விளக்குக உலகமெல்லாம், கைலாய வரம்பரை சுமையான போதனை காட்டு வெண்ணை பயிர்வாய்மையை கண்டான் தந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி உயிரால் பொருளித்து திராவிட துறைவாக்கும் நமச்சிவாய கைலாதி மரங்களையும் திருமணம் தடைகமாதோ